அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது கற்போம் கற்பிப்போம் பாகம் 2. அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவான். எப்போது? வீடு, அலுவலகம், கடை என்று எங்காவது தனியாக அமர்ந்து மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கும் நன்மை உண்டு என்றாலும், மக்களோடு மக்களாக இருந்து மார்க்கம் குறித்து பேசும்போது அல்லாஹ்வும் அவ்வாறே நம்மை நினைவு கூறுகிறான். பரிசுத்தமான அடியார்களான வானவர்களிடம் நம்மை பற்றி பெருமையாக பேசுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். என் அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதற்கொப்பு அவனிடம் நான் நடந்து கொள்வேன். அவன் என்னை நினைவு கூறும்போது நான் அவனுடன் இருப்பேன். அவன் என்னை தன் உள்ளத்தில் நினைவு கூர்ந்தால் நானும் அவனை என் உள்ளத்தில் நினைவு கூறுவேன். அவன் ஒரு அவையோர் மத்தியில் என்னை நினைவு கூர்ந்தால் அவர்களை விட சிறந்த ஒரு அவையினரிடம் அவனை பற்றி நான் நினைவு கூறுவேன். அவன் ஒரு ஜான் அளவுக்கு என்னை நெருங்கினால் நான் ஒரு முலம் அளவுக்கு அவனை நெருங்குவேன். அவன் ஒரு முலம் அளவுக்கு என்னை நெருங்கினால் நான் வலதும் இடதுமாக விரிந்த இரு கைகளின் நீளமாக அளவுக்கு அவனை நான் நெருங்குவேன். அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடோடி செல்வேன் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் 7405வது ஹதீஸாக பார்க்கலாம். அப்போ வல்லோனிடம் நற்பெயரும் நற்சான்றும் பெறும் இடம் பள்ளிவாசல்களில் வட்டமாக அமர்ந்து ஒரு குழுவினரிடம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புறப்பட்டு வந்து நீங்கள் இங்கு அமைந்திருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த குழுவினர் அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காகவும் அல்லாஹுவை போற்றுவதற்காகவும் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதற்காகத்தான் நீங்கள் அமர்ந்துள்ளீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த குழுவினர் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இதற்காகத்தான் நாங்கள் இங்கே அமர்ந்துள்ளோம் என்று கூறினார். இது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி கூற, உங்கள் மீது சந்தேகப்பட்டு நான் உங்களை சத்தியமிட சொல்லவில்லை. இதுபோல் ஒரு சம்பவம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவையில் நாங்கள் அமர்ந்திருக்கும் போது அங்கே நடந்தது. அப்போது உள்ள செய்தியை உறுதிப்படுவதற்காக நீங்கள் மேலதிகமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் மீது சந்தேகம் கொண்டு சத்தியமிடும் என்று உங்களிடம் நான் கேட்கவில்லை. மாறாக வானவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடம் வந்து வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் உங்களை பற்றி வானவர்களும் பெருமை பேசிக் கொள்கிறான் என்று தெரிவித்தார்கள். இதை நீங்கள் முஸ்லீமில் 5633வது ஹதீஸாக பார்க்கலாம். தங்களை பற்றி பிறர் நல்ல முறையில் நினைக்க வேண்டும், நம் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறல்ல.